வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த பதிவின் வாயிலாக நாம் காணக்கூடிய ஜோதிட விளக்கம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. காரணம், தமிழ்நாட்டில் உள்ள பிரபல ஜோதிடர்களிலே எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசான் உயர்திரு ஆதித்யா குருஜையா அவர்கள் அடிக்கடி ஒவ்வொரு ஜோதிட வீடியோ விளக்கத்திலும் கூறுவது, எனது சுவாசமும் மூச்சும் பேச்சும் ஜோதிடத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது, ஜோதிடத்தை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது என்று அடிக்கடி கூறுவதை நாமெல்லாம் பார்த்திருப்போம். ஸோ அப்படி சக்தி வாய்ந்த இந்த ஜோதிட மாமனிதனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது என்பதை பற்றி ஒரு சிறிய ஆய்வின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வோம். ஐயா அவர்களுடைய பிறந்த தேதி 25/3/1965, நேரம் 11:55 AM. இந்த அமைப்பில் அவர்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஐயா அவர்கள் மிதுன லக்கணமாகிய லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், 6இல் கேது, 7இல் சந்திரன், 9இல் சனி, 10இல் சூரியன், புதன், சுக்கிரன், 12இல் குரு, ராகு. இந்த அமைப்பை கொண்ட ஐயா அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஐயா அவர்கள் அடிக்கடி கூறுவது, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னம், லக்னாதிபதி, மற்ற கிரக அமைப்பினுடைய சுபத்துவம், பாவத்துவம், சூட்சுமல் பாவ அமைப்புகளை பார்த்து பலன் தெரிய ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறுவது போல, ஐயா அவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்கணமாகி லக்கணத்திற்கு எந்தவித பாவத்தொடரும் இல்லாமல் சந்திரனுடைய பார்வை மட்டும் இருப்பதனால் லக்கண சுபத்துவம், ராசியும் அதுபோல் பாவத்துவ அமைப்பு இல்லாமல் செவ்வாயினுடைய பார்வையை பெற்றாலும் சந்திரன் செவ்வாய் என்றும் அந்த அளவுக்கு பகையான ஒரு அமைப்பு இல்லை. ஆகவே ராசியும் சுபத்துவம், ராசி லக்ன சுபத்துவமாகி லக்னாதிபதி புதனும் குருவோட வீட்டில் இருக்கிறார், ராசி அதிபதி குருவும் சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஸோ இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் லக்னமும் ராசியும் சுபத்துவமாக இருக்கிறது என்பதையே காட்டுகிறது. மற்ற கிரக நிலையை ஆய்வு செய்யும்போது சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் லக்ன தசம கேந்திரமாகி சந்திர கேந்திரமாகி குரு வீடாக இருப்பதனால் அதீத சுபத்துவமாக இருக்கிறது என்பதையும், இந்த லக்கணத்திற்கு அவயோகி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கூட சிம்ம வீட்டில் அமர்ந்து சந்திர தசம கேந்திரத்தில் திக்பலம் பெற்றிருப்பதனால சனி பார்வையே இருந்தாலும் அதை பாவத்துவமானாலும் பின்பு சுபத்துவம் என்ற நிலையை எடுத்துக்கொள்ளலாம். குரு ராகு இணைவு சுக்கிரனுடைய வீடு, குரு கேதுக்கு பார்வை. ஆக 90% அனைத்து கிரகங்களுமே சுபத்துவமான நிலையைத்தான் பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிய முடிகிறது. மேலும் ஐயா அவர்களுடைய பேச்சு, உயிர் மூச்சு எல்லாமே ஜோதிடத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்று கூறுவதற்கிணங்க, ஒருவருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஜோதிட பழமொழியின் ஆய்வின்படி, எவராலும் பொன்னும் பொருளும் அவர் கஷ்டப்பட்டாலும் அல்லது எவர் மூலமாவது அடைந்து விடலாம். ஆனால் கல்விக்காரனை குறிக்கூடிய புதன்காரனுடைய வித்தை, அந்த அறிவு ஞானமெல்லாம் எளிதில் கிடைத்து விடாது. இதை காலவரச அமைப்பின்படி மிதுனத்தை படிக்காத மேதை என்றும் கன்னியை வானவில் தத்துவம் உள்ள அறிவாளி பெறக்கூடிய இடம் என்று குறிப்பிட்டிருக்கார்கள். மதிப்புக்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களே சொல்வார்கள், என்னுடைய கல்வியானம் குறைந்தது தான், ஆனால் என்னுடைய அர்ப்பணிப்பே ஜோதிடத்துக்கானது என்ற அந்த அறிவை ஞானத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்றால், காலவரச அமைப்பின்படியே 3ஆம் இடமாக அவருக்கு லக்கணமாக அமைந்து அந்த புதன் சந்திர கேந்திரத்திலும் லக்கண கேந்திரத்திலும் அமையப்பெற்று சந்திரனும் லக்னமும், லக்னம் என்றால் உயிர், சந்திரன் என்றால் மனம், இரண்டுமே சமசத்துவ தொடர்பு இருப்பதையும் சந்திர கேந்திரத்திலே புதன் இருப்பதையும், ஐயாவுடைய பேச்சும் உயிர் மூச்சு எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது என்பதை நாம் நன்றாகவே உணர முடிகிறது. மேலும் ஐயா அவர்களின் ஜோதிடமே என தொழில் என்ற அசைக்க முடியாத கூற்றுக்கேற்ப, ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்கணத்திற்கு 4 சதுர் கேந்திரங்களும் சுபத்துவ நிலையிலோ அல்லது கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் வாழ்நாளில் எல்லாவித பாக்கியங்களும் பெற தகுதியானவர் என்பதை உறுதியாக கூறலாம் என்பதற்கிணங்க, ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் மிதுன லக்கணத்திற்கு 4ஆம் இடத்திற்கு சுக்கிரன் புதனுடைய தொடர்பும் குருவோட தொடர்பும் சந்திரனுக்கு தசம கேந்திரமாக இருப்பதனாலும், லக்கணத்திற்கு 7ஆம் இடம் சந்திரனே இருப்பதனாலும், லக்கணத்திற்கு 10வது இடத்தில் சுக்கிரன் புதன் குரு சுக்கிர பரிவர்த்தனை, சந்திரனுக்கு மற்றொரு கேந்திரம். இந்த அமைப்பில்
4 சதுர்கேந்திரமும் வலிமை பெற்று இருப்பதை நாம் காண முடிகிறது. அதற்கும் மேலாக இந்த ஒட்டுமொத்த கிரகத்தினுடைய பார்வையும் சுபத்துவமும் ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடமான புதனுடைய வீட்டிற்கும் லக்கணத்திற்கு புதனுடைய வீட்டிற்கும் மிக நன்றாகவே அந்த சுபத்துவ வலிமை இருப்பதனால ஐயா அவர்கள் புதனுடைய காரத்துவமான ஜோதிட சாஸ்திரத்தை வாழ்நாள் முழுவதும் பெற்றிருக்கார் என்பதை நாம் இங்கே 100% உணர முடிகிறது. மேலும் ஐயா அவர்களுக்கு வர இருக்கிற குருதிசை எப்படி இருக்கும் என்ற ஆய்வின் அடிப்படையில் உபய லக்கணமான மிதுன லக்கணத்திற்கு பாதகாதி குரு ஆனவர் பாதகா ஸ்தானத்திற்கு 6இல் மறைந்து சுக்கிரனுடைய பகை வீட்டில் இருந்து லக்கணத்திற்கு 12ஆம் இடமாகி சுக்கிர பரிவர்த்தனையில் ஆய்வு செய்யும்போது 8-12 என்ற சுபத்தின் அடிப்படையில் ஐயா அவருடைய புகழ் இன்னும் மென்மேலும் வேர்ல்டு லெவலில் எல்லா நாட்டுக்கும் உச்ச புகழை பரப்பித்தரும் என்பதில் ஐயமில்லை என்றாலும் ஐயா அவருடைய இந்த பாதகாதிபதி திசையில் வரக்கூடிய மாரகாதிபதி புத்தி சந்திர புத்தியில் குருச்சந்திரன் 6-8 என்ற அமைப்பில் இருப்பதனால சற்று ஆய்வுக்குரியது. இருந்த போதிலும் எல்லா வல்ல இறைவனுடைய அமைப்பில் ஐயா அவர்கள் இந்த ஜோதிட சாஸ்திர நுணுக்கமான அவருடைய ஆய்வுக்கு எட்டிய 2 விதிகளை சொல்லியிருக்கிறாங்க. 8-12 சுபத்துவம், எந்த கிரகம் அதீத சுபத்துவம் அதனுடைய எண்ணமும் தொழில் அமையும் என்பதையெல்லாம் ஐயா அவருடைய ஜாதகத்தையே தன் ஜாதகத்திலேயே அருமையான விளக்கத்தை நாம் காண முடிகிறது. இப்படிப்பட்ட பொக்கிஷமான விதிகள் ஐயா அவர்கள் கூறுவது போல இந்த ஜோதிட உலகில் 1000 ஆண்டுக்கு அப்பாற்பட்டு நிலைத்து நிற்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அனைவருக்கும் நன்றி.